வணக்கம் நண்பர்களே. திருச்சி மாவட்டத்துல எத்தனை சீட் விஜய்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு? அதற்கான ஏஐ கணிப்பு தான் இது. முக்கியமாக திருச்சி மாவட்டத்துல 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் உள்ள 9 தொகுதிகளையும் திமுக அணிதான் ஜெயிச்சது. திமுக 8 தொகுதிகள் ஜெயிச்சது. அதனுடைய கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி அது ஒரு தொகுதி ஜெயிச்சது. அது மணப்பாறை. திருச்சியை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு தமிழகம் முழுக்க விஜய்க்கு ஒரு 15 to 18% இருக்கலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அவங்களுடைய கணிப்பு 30 அப்படி சொல்றாங்க அந்த கட்சிக்காரங்க. அவ்வளவு இருக்க வாய்ப்பு இல்லை, போக போக உயர வாய்ப்பு இருக்கு. ஆனா அவருடைய பேஸே 15, 18 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு பார்ப்போம். ஏஐ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். திருச்சியை பொறுத்த வரைக்கும் 20 to 25% அளவுக்கு ஓட்டு விஜய்க்கு கிடைச்சா 0 to 2 சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது மணச்சநல்லூர், முசிறியா இருக்கும். அப்படின்னு கிடைச்சா இது ரொம்ப டைட் மார்ஜினா இருக்கும், ரொம்ப டைட் மார்ஜினா இருக்கும். அதே மாதிரி 25 to 30% கிடைச்சதுன்னா விஜய்க்கு 2 to 4 சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது கூட முக்கியமாக முசிறி, மணப்பாறை, மணச்சநல்லூர், கிழக்கு, திருச்சி கிழக்கு இதற்கான வாய்ப்புகள் இருக்கும். திருச்சி மாவட்டத்துல விஜய்க்கு 30% மேல கிடைச்சது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிரமங்க. அது திமுகவுடைய மிகப்பெரிய கோட்டை. அதுல இருந்து 30% விஜய்க்கு கிடைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 to 6 சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைச்சதுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மணப்பாறை, மணச்சநல்லூர், முசிறி, திருச்சி கிழக்கு இதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுதான் விஜய்க்கான ஒரு சாத்தியமாக இருக்கும். அது ஏஐ சொல்லுது. திருச்சி கிழக்கு எடுத்துக்கிட்டோம்னா கடந்த முறை திமுக நல்ல ஒரு மார்ஜின் ஜெயிச்சது. இனிகோ இருதயராஜ் கிட்டத்தட்ட 54.6% வாக்கு பெற்றாரு. அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் வெல்லமண்டி நடராஜன் 23.4% அளவுக்கு வாக்கு கிடைச்சது. அவருக்கு 30% வாக்கு வித்தியாசம் இருக்குங்க. எங்கிருந்து விஜய்க்கு ஓட்டு கிடைக்கும்? அப்படி கிடைக்கிறதா இருந்தா திமுக இருந்து ஒரு 20% கிடைக்கணும், அதிமுக 10% கிடைக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். ரொம்ப டஃப்பான சீட்டுங்க. ஒரு பெரிய வேவ் இல்லாட்டி இந்த சீட்டை ஜெயிக்கிறது கஷ்டம். திருச்சி மேற்கு கே.ஏ. நேரு ஸ்ட்ராங் மேன், திமுக ஸ்ட்ராங் மேன். கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 65.2% ஓட்டு வாங்கினாருங்க. எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக பத்மநாதன் பாத்தீங்கன்னா 18.2, 40% மேலேங்க. இது ரொம்ப டஃப். இந்த சீட்டு திமுகவுடைய ஸ்ட்ராங், ரொம்ப வலுவான இடம். நிச்சயமா திமுக வெல்லும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ற இடம். அடுத்த தேர்தலில் அதிமுகவுக்கோ இல்ல விஜய்க்கோ மிகப்பெரிய அளவுக்கான அலை அடித்தால் ஒழிய கே.ஏ. நேருவை இந்த சீட்டு வந்து அகற்றவே முடியாது. திருவெரும்பூர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய சீட்டு ரொம்ப டஃப் சீட்டுங்க. திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான சீட்டு. அவர் 53.4%, 53.4 அது வாங்கியிருக்கிறாரு. அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக குமார் 28.2% வாங்கியிருக்கிறாரு. ரொம்ப அதுவே பாருங்க, கிட்டத்தட்ட 25-28% ஓட்டு வித்தியாசம் வந்துருது. ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு. ஒரு வேளை அவர் இடம் மாறலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இந்த இடத்துல விஜய் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்களே பாருங்க, திமுக இருந்து கிட்டத்தட்ட 20% ஓட்டு வாங்கணும், அதிமுக 10% வாங்கணும், அவருக்கான தனி ஒரு 10% இருக்கணும். 38% இல்லாம இந்த 2 கட்சிகளையும் வீழ்த்த முடியாது. ரொம்ப டஃப் சீட்டு. இதற்கும் கடுமையாக பாடுபடணும். இனி வருகின்ற காலங்களில் கடுமையான பிரச்சாரத்தின் மூலமாக விஜய் முயன்றால் இந்த சீட்லாம் பெரிய டஃப் கொடுக்கலாம். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் லால்குடி தொகுதியில திமுகவுடைய சவுந்தரபாண்டியன் 48.9% வாக்கு வாங்கினாரு. அதிமுகவுடைய தர்மராஜ் அவரு 39.1% ஓட்டு வாங்கினார். அதுவே கிட்டத்தட்ட 9% ஓட்டு வித்தியாசம் இருக்குங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம், விஜயோட கட்சி, திமுக இருந்து ஒரு 5-10%, அதிமுக இருந்து 5-10%, அவருடைய சொந்த வாக்குகள் ஒரு 15-20% அப்படின்னா மிகப்பெரிய டஃப் கொடுப்பாங்க. அதுக்கு முக்கியமாக யார வேட்பாளரை நிறுத்துறாங்க, இந்தவருக்கு பிரச்சாரம் பண்றாங்க அப்படிங்கிறது தாவேக்காவுக்கு சாதகமா அமையலாம். மணப்பாறை தொகுதி 2021 திமுகவின் கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் அப்துல் சமத் அவர் ஜெயிச்சாரு. அவர் வாங்கின வாக்கு சதவீதம் 44.4. எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர்
சந்திரசேகர், அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர், அவர் வாங்கின வாக்கு வந்து 38.8. ரொம்ப டஃப் ஃபைட்டுங்க. ரொம்ப நல்ல ஒரு மார்ஜின் தான் ஒரு சட்டப்பேரவை தேர்தலில். இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னா கணிசமான வாக்கு வாங்கணும். சிறுபான்மையினர் முஸ்லிம்ஸ் அப்படியே விஜய் பக்கம் வருவாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அதிமுக கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக தாவேக்காவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இது இருக்கும். மணச்சநல்லூர் கடந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் கதிரவன் ஜெயிச்சாரு. அது 59.4% ஓட்டு வாங்கினாரு. எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பரஞ்சோதி 28.9. அது என்னன்னா அது கிட்டத்தட்ட 30% ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. அது தாவேக்கா ஜெயிக்கணும் அப்படின்னா அப்படியே இவங்க கிட்ட இருந்து 20, திமுக இருந்து 20, அதிமுக இருந்து 10 வாங்கணும். அவங்களுடைய வாக்கு சதவீதம் இருக்கும் 35% எல்லார்ட்டையும் வாங்கினதா முடியும். ரொம்ப டஃப்பான ஒரு தொகுதி. முசிறி தொகுதி கடந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சது. அதுல தியாகராஜன் 50.4% ஓட்டு வாங்கினாரு. அவருக்கு எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக செல்வராசு 35.5% ஓட்டு வாங்கினாரு. அதுவும் கிட்டத்தட்ட 15% வித்தியாசம் இருக்கு. இந்த தொகுதியில தாவேக்காவுக்கு இப்போ ஒரு 15-18 இருந்ததுன்னா தேர்தல் பக்கத்துல இன்னும் கூட ஒரு 15% ஓட்டு வந்துச்சு அப்படின்னா அதிமுக திமுக ஓட்டு வந்ததுன்னா அவங்களுக்கு இந்த தொகுதிக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. தாவேக்கா அது ஏஐ சொல்லுது. கடந்த தேர்தலில் துறையூர் தொகுதியில திமுகவுடைய ஸ்டாலின் குமார் 50.3% ஓட்டு வாங்கினாரு. அவருக்கு எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவுடைய இந்திரா காந்தி 37.7 37.7% வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 13% ஓட்டு வித்தியாசம் இருக்கு. தாவேக்காகிட்ட ஏற்கனவே இப்போ 18% இருந்தது அப்படின்னா தற்சமயம் இருந்ததுன்னா தேர்தல் சமயத்துக்கு இன்னொரு 15% அதிமுக திமுக வந்ததுன்னா இந்த தொகுதி அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு ஏஐ சொல்லு. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் ஸ்ரீரங்கம் தொகுதியில திமுகவுடைய பழனியாண்டி 47.8% ஓட்டு வாங்கினாரு. எதிர்த்து போட்டிட்ட கோபா கிருஷ்ணன் 39.5% ஓட்டு வாங்கினாரு. இது கிட்டத்தட்ட 8% ஓட்டு வித்தியாசம் இருக்கு. ஒருவேளை டிவிகே இங்க ஜெயிக்கணும்னா தாவேக்கா ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு 15-20% ஓட்டுல இருந்து திமுக அந்த ஓட்டு வாங்கணும், அதிமுக அந்த ஓட்டு வாங்கணும். இது அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தொகுதியா இருக்கலாம். அவங்களுக்கு ஆதரவான அலை வீசுச்சுன்னா. ஏஐ என்ன சொல்லுதுன்னா திருச்சியில விஜய்க்கு ஓட்டு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய பிரபல்யம். உங்களுக்கு தெரியும் அவருடைய பிரச்சார கூட்டத்தை முதல்ல அவர் திருச்சி தான் ஆரம்பிச்சாரு. மிகப்பெரிய கூட்டம் கூடிச்சு. அது எல்லாமே ஓட்டா மாறுமாங்கிறது தேர்தலில் தான் தெரியும். மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுகவுடைய கோட்டையா திருச்சி இருக்கு. ஏற்கனவே பல தேர்தல்கள் அதிமுகவும் கணிசமான இடங்களை இங்க பெற்றிருக்கு. கடந்த தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அப்படி மாறணும் அப்படின்னா விஜயுடைய பாப்புலாரிட்டி, அவருடைய முகம், அவருடைய தொண்டர் பலம், இளைஞர்கள் எல்லோருமே அவர் பக்கம் வருவது, பெரியவர்களையும் ஓட்டு போட சொல்வது, இதெல்லாம் நடந்தாதான் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப 20-25 கிடைச்சதுன்னா 1-2 தொகுதி தான் கிடைக்கும். 30க்கு மேல போனதான் கணிசமான தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பெரிய டஃப் ஃபைட்டா இருக்கும். ஒரு பெரிய அலை அடித்தால் தான் விஜய் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணிசமான தொகுதிகளை பெற முடியும். இனி வருகின்ற நாட்கள்ல வேறு மாவட்டங்களில் எப்படி விஜயோட கட்சி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.